பேசுகிறேன். 2 பச்சை கிளிங்க பறந்து போயிட்டுருக்கு. இதுதான் பாதுகாக்கப்பட்ட பச்சை கிளி இனங்கள். இதை வச்சுருந்தா நமக்கு ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு மொட்டை மரம், அந்த மொட்டை மரத்தில் தான் அது கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அந்த மொட்டை மரத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே தான் அந்த கிளி 2 பறந்து போணுச்சு. பச்சை கிளி தான், இந்த ஜோசியம்லாம் சொல்லுமே அந்த கிளி தான். சரி, காட்டிட்டு மேலே கூட இங்கே ஜூம் பண்ணுற மாதிரி மேலே இருக்க பாரு, உட்காந்துருக்கு பாருங்க. நேற்று கூட நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருப்பேன், பச்சை பாம்பு இருந்துச்சு, அது இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட்டு ஃபன் தான். நான் இப்போ ரியலுக்கு வந்துட்டேன். ரியலாக தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. லைவ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 50 இப்போ எத்தனை இருக்குன்னு ஒரு 50 வரும். ஆமாம், 50 மட்டும் லாக் எடுப்பான். லைவுக்கு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன். இப்போ பாருங்கள், ஏன் நான் மயிலை தான் உங்களுக்கு காட்ட ஆசைப்பட்டேன். பறந்துருச்சு. மரங்களை மட்டும் பாருங்கள். கிளி சத்தம் கேட்குதுங்களா? என் சத்தத்தில் அது சத்தம் கேட்டுட்ருக்கு பாருங்கள். பச்சை கிளி. அதாவது மனுஷன் அந்த கிளியை கூட பிடிச்சி அவன் சுய லாபத்துக்கு கூண்டுக்குள்ளே அடைச்சி மனுஷனுக்கே ஜோசியம் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அதையும் கேட்டுட்டு நம்மளும் அது பிரகாரம் தான் நடக்கிறோம். அது மனுஷனோட மனித இயல்பா என்னன்னு தெரில, எனக்கு தெரில. ஜோசியம் சொல்லுது, பரவாயில்ல. அந்த கிளியை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், எப்போ மழை வரப்போகுது, எப்போ சுனாமி வரப்போகுது, எப்போ பூகம்பம் வரப்போகுது அப்படி அந்த கிளிக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே அந்த கிளிக்கு தெரியும், யானைக்கு தெரியும், விலங்குகள், உயிரினங்கள் 5 அறிவு பிடித்த அனைத்து ஜீவராசியும் தெரியும். ஆனால் 6 அறிவு பிடித்த மனிதனுக்கு மட்டும் தெரியாது. அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி பக்குவமாக காசாக்க என்னென்ன வெத்த கற்றுவானோ எல்லாத்தையும் கற்றுவான். யோசிங்க, சிந்திங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்லாம் டேரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வேறு ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க. இது வேணால் தேவையில்லாத வேலை. யோசிச்சுட்டு மட்டும் தெரியாதவங்க மட்டும் எனக்கு கம்மி என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளுங்க. அவங்களுக்கு என்ன, எல்லாருமே கிளவராக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கிளவராக இருந்தால் வேணாம். தெரியாதவங்க கேளுங்க, என்ன சொல்ல வந்தடான்னு கேளுங்க. நான் கமெண்ட்டில் தமிழ்லேயே உங்களுக்கு அடித்து சொல்லிடுறேன். பாருங்கள், கிளி இன்னும் காட்டிடுறேன். மயில் தான் உங்களுக்கு காட்டலாம் நினச்சிட்டு இருந்தேன்.